நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இது ஒரு நவராத்திரி நிகழ்ச்சி. இந்த முதல் பகுதியில் நாம் நவராத்திரி உருவான கதையை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அதுதான் எங்களுக்கு தெரியுமே என்று பலர் சொல்லலாம். இருந்தாலும் வெற்றி பெற்றவர்களின் கதையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தால் அந்த நல்ல வைப்ரேஷனால் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதனால் தான் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் பல முறை தொலைக்காட்சியில் காட்டினாலும் அதை பல லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கின்றார்கள். ஏன் நல்லவர்கள் போராடினாலும் ஜெயிப்பார்கள் என்ற தன்னம்பிக்கை மனதில் உருவாகும். அத்துடன் வருங்கால தலைமுறை நல்ல பாதையில் செல்லும் என்பதற்காகவும் தான். சரி, இப்போது நாம் நவராத்திரி உருவான கதையை பற்றி அறியலாமா? ரம்பன் என்பவனுக்கும் எருமை உருவம் கொண்ட அரக்கிக்கும் பிறந்தவன் தான் மகிஷன். அதனால் தான் மனித உடலும் எருமை தலையுடன் தோன்றினான். மகிஷன் பிரம்மனை நினைத்து மேல் மலையில் 16,000 ஆண்டுகள் தவம் செய்து தனக்கு யாராலும் மரணம் நேரக்கூடாது, அப்படி நேர்ந்தால் அது பெண்ணால் தான் இருக்க வேண்டும் என்ற வரத்தை பெற்றான். பெண்கள் பூ போல் இருப்பதினால் அவர்களால் இரும்பை விட வலிமையான தன்னை கொன்றுவிட முடியாது என்று மகிஷன் நினைத்தான். அப்படி ஒரு வரத்தை பெற்றான். நினைப்புத்தான் பிழைப்பை கெடுக்கும் என்று சொல்வார்களே, அது மகிஷனுக்கு பொருத்தமாகி விட்டது. தேவலோகத்தையும் கைப்பற்ற நினைத்தான். இதனால் தேவர்கள் பயந்து மகாவிஷ்ணுவிடம் உதவி கேட்டார்கள். மகாவிஷ்ணு தேவர்களுக்காக உதவி செய்ய மகிஷனிடம் போருக்கு சென்றார். ஆனால் மகிஷனை விஷ்ணு பகவானால் வீழ்த்த முடியவில்லை. எதனால் மகிஷனை அழிக்க முடியவில்லை என்று அறிந்தபொழுது பெண்ணால் தான் தனக்கு மரணம் வர வேண்டும் என்ற வரத்தை பிரம்மனிடம் பெற்றதால் தன்னால் மகிஷனை அழிக்க முடியவில்லை என்பதை உணர்ந்த விஷ்ணு பகவான் சிவனிடம் முறையிட சிவன் தன் சக்தியால் சந்தியா தேவி என்ற சக்தியை உருவாக்கினார். அந்த சக்தியின் கண்கள் கருப்பு, சிகப்பு, வெண்மை என்ற நிறத்தில் இருந்தன. போருக்கு வா என்று மகிஷனை அழைத்தால் நிச்சயம் அவன் வரமாட்டான், உஷாராகி விடுவான். அதனால் மகிஷனை தன்னிடம் போர் செய்ய வர வேண்டும் என்ற எண்ணத்தில் சந்தியா தேவி மகிஷனின் பார்வை விழும்படி நடந்து கொண்டாள். சக்தியின் அழகில் மயங்கிய மகிஷன் சக்தியை திருமணம் செய்ய தூதுவிட்டான். இதை கேட்ட சந்தியா தேவி தன்னை யார் போர் செய்து வீழ்த்துகிறார்களோ அவரைத்தான் நான் திருமணம் செய்வேன் என்று மகிஷனின் தூதுவனிடம் சொல்லி அனுப்பினாள். இதனால் மகிஷன் தன் வீரர்களை தேவியிடம் போருக்கு அனுப்பினான். ஆனால் தேவியிடம் போர் செய்தவர்கள் உயிருடன் திரும்பாததை கண்ட மகிஷன் கடைசியில் அவனே தேவியிடம் யுத்தத்திற்கு வந்தான். தேவி மகிஷனை பலமாக போராடி அவனுடைய எருமை தலையை தன் சக்கரத்தால் வெட்டி வீழ்த்தினாள். மகிஷன் மாண்டதை இதை கண்ட தேவர்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தார்கள். மகிஷனிடம் போராடி போர் செய்து தேவலோகத்தையும் பூலோகத்தையும் காப்பாற்றியதனால் மகிஷாசுர மர்த்தினி என்ற சக்தியை போற்றினார்கள். 9 நாள் போர் செய்து 10வது நாள் தேவி வெற்றி பெற்றதனால் விஜயதசமி உருவானது. விஜயதசமி என்ற பெயர் எப்படி உருவானது? அந்த விஜயன் என்பவன் யார் என்பதை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள். ஆன்மீக தகவல்கள், ஜோதிடம், வாஸ்து தகவல்களை அறிய bhaktiplanet.com பாருங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனா. நன்றி, வணக்கம்.